clever brother. Clever ன்னு சொன்னா கட்டிக்கார சகோதரன். Read பண்ணுங்க. Once upon a time, there was a man who had 3 sons. The youngest son was the cleverest, and his father liked him the most. Then the man realized that his 2 other sons were jealous. So when the father died, he left all his cattle to his 2 elder sons. He only left 1 ox for the youngest son. But the brothers were still jealous of him. Once upon a time, முன்னொரு காலத்துல there was a man who had 3 sons. 3 மகன்மார் இருந்தவர். அப்படி ஒரு ஆள் இருந்தார். சரி, ஒரு ஆளுக்கு 3 மகன்மார் இருந்தார். The youngest son was the cleverest. ஆயிலும் இளையவர் என்ன? ஆயிலும் இளையவர். கடைசி பிள்ளை வந்து was the cleverest. சரியான கட்டிக்காரன். எல்லாரையும் விட கட்டிக்காரன். And his father liked him the most. அவனோட தகப்பன் சரியா விரும்பினார். அவனைதான் கூடுதலாக அவர் விரும்பினார். Then the man realized that his 2 other sons were jealous. அதுக்கப்புறம் அவர் வந்து தெரிஞ்சு கொண்டார். என்ன ரியலைஸ்டா தெரிஞ்சு கொள்றது, அறிஞ்சு கொண்டாருன்னு சொன்னா மற்ற 2 பேரும் his 2 other sons, அவற்று மற்ற 2 பிள்ளைகளும் சரியான பொறாமையோடு இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டார். So when the father died, அப்ப அவர் இறந்தபோது he left all his cattle to his 2 elder sons. அவற்றை மூத்த பிள்ளைகள் 2 பேருக்கும் எல்லா இதுகளையும் கட்டிலன்னு சொன்ன மந்தைகளையும் விட்டு சென்றார். He only left 1 ox for the youngest son. கடைசி பிள்ளைக்கு தனியே ஒரே ஒரு எருது, ஒக்ஸண்ட எருதுன்னு எருத்து மாத்திரம்தான் அவர் விட்டு சென்றார். But the brothers were still jealous of him. ஆனா அப்பையும் கூட அவளுக்கு சரியான சகோதரர்களுக்கு சரியான பொறாமை, ஜெலஸ் என்ற பொறாமை. அடுத்த பாகம் ரீட் பண்ணுங்க. One day they said, "We've got to slaughter your ox." He was the youngest, so he couldn't protest. He said, "If that must be so, there's nothing I can do, but please give me the hide." When they slaughtered the ox, he took the hide. After drying it, he climbed a tree with it. என்ன சொல்லிருக்கு? One day they said, "We have got to slaughter your ox." ஒரு நாள் அவள் கூறினார்கள். என்ன சொன்னோம்? We have got to slaughter. Slaughter ன்னு சொல்லிட்டோம்னா we have got to slaughter ன்னு சொன்னா கொல்றது, என்ன இறைச்சிக்காக கொல்றது, மாட்டை கொல்றது இறைச்சிக்காக. இப்போ உங்களுடைய எருதை வந்து நாங்க இறைச்சிக்காக we have got to slaughter, அதை கொல்றதுக்கு எடுத்துட்டோம் சொல்லி. He was the youngest, so he couldn't protest. இவர் சரியான சின்ன பிள்ளை, கடைசி பிள்ளை, youngest, so he couldn't protest. அவரால் அதை வந்து எதிர்க்க முடியல. He said, அவர் சொல்றார், அவன் சொன்னான். He said, "If that must be so," அப்படித்தான் செய்ய வேண்டும் சொல்லி சொன்னா, there is nothing I can do, என்னால ஒன்றுமே செய்ய இயலாது. But please give me the hide. ஆனா தயவு செய்து ஹைட் என்ன நவுன்ல வரைக்கும் അതിന്റെ തോൽ ഉണ്ട് വരും, ശരിയാ, മാട്ടിന്റെ തോൽ. But please give me the height. அந்த தோலை தாங்க, எனக்கு அந்த தோலை தாங்க. When they slaughter the ox, அந்த எருது மாட்டை அவங்க வெட்டினையில அதை கொன்ற போது he took the height. அவன் அந்த தோலை எடுத்துக்கொண்டான். ஸ்கின் தான், சரி, ஹைட் அண்ட் ஸ்கின். நவுன்ல வரைக்குள்ள, வெர்ப்ல வரைக்குள்ள அது என்னென்ன மீனிங் வரும்? வெர்ப்ல வரைக்கு ஒளிஞ்சு போறது, ஒளிகிறது என்ன பொருட்கள். இப்ப பொலிச கண்ட கல்லன் ஒளிகிறான்னா அந்த ஒளிகிறது. இப்ப இதுல வந்து ஹைட்ன்னு சொன்னா ஸ்கின் அண்ட் வரும் நவுன்ல வரைக்குள்ள. When they slaughtered the ox, he took the height. After trying it, அது நல்லா காய வச்ச பிறகு, நல்லா உலர்த்தின பிறகு,
he climbed a tree with it. அதை கொண்டு அவன் ஒரு மரத்தில் ஏறினான். அடுத்து. As it got darker, a group of merchants came to sleep under the tree. In the middle of the night, the young man started beating the hide with a stick. When the stick hit the hide, it sounded like thunder. The merchants thought that a storm was coming. They ran off, leaving their goods behind. As it got darker, அப்ப இருட்டிட்டு டாக்கர்னு சொன்னா இருட்டின வழியால a group of merchants came to sleep under the tree. அப்ப இவன் ஒரு மரத்துல ஏறி இருக்கான். இருட்டின வழியால இருட்டும் போது அதுல கொஞ்சம் வியாபாரிகள் கூட்டம் உண்டு மரத்துக்குள்ள உறங்குறதுக்காக வந்தினான். In the middle of the night, அப்ப நடுச்சாமத்துல the young man started beating the hide with the stick. அப்ப ஒரு தடிய ஒன்றை வச்சு ஒரு குச்சி ஒன்றை கொண்டு அவன் அந்த தோல்ல அடிக்கிறான். அடிக்க ஆரம்பிச்சான் அந்த படியன். When the stick hit the hide, it sounded like thunder. அப்ப அந்த குச்சி வந்து அந்த தோல்ல அடிக்க அது பெரிய இடி முழக்கம் போன்ற ஒரு ஓசை ஒன்றை கொடுத்துச்சு. The merchants thought that a storm was coming. அப்ப அவங்க நினைச்சாங்க, வியாபாரிகள் நினைச்சாங்க புயல் ஒன்று வரப்போகுது, இந்த பெரிய சத்தமாக இருக்குது, புயல் ஒன்று வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நினைச்சாங்க. They ran off, leaving their goods behind. அப்ப அவங்க தங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் விட்டு ஓட்டம் பிடிச்சாங்க. ரீட் பண்ணும். The young man picked up the goods and took them home to his brothers. They asked, "Where did you get all these things?" He said, "The price of hides is so expensive that I got all this for my one hide." For one hide. The young man picked up the goods and took them home to his brother. அப்ப அந்த இளம்படியன் அந்த கடைசி புள்ள அந்த பொருட்களை எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு அவனுடைய சகோதரத்தை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போறான். took them home to his brother. அவனுடைய சகோதரருக்கு வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போறான். They asked, அப்ப அவள் கேட்டினான், where did you get all these things? இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீ எங்கே எடுத்த? He said, அவன் சொன்னான், the price of hides is so expensive that I got all this for my own for my one hide. அப்ப அவன் சொல்றான், என்ன இந்த தோலுண்ட விலைன்னு சொன்னா சரியான செலவு கூடினது, எக்ஸ்பென்சிவ். தோலுக்கான விலை வந்து சரியான எக்ஸ்பென்சிவ்னது, சரியான செலவு கூடினது. that I got all this. அது எவ்வளவு செலவுன்னு சொன்னா, நான் வந்து ஒரு தோலுக்காக, அந்த மாட்டின் ஒரு தோலுக்காக, நான் வச்சிருந்த ஒரு தோலுக்காக இவை எல்லாத்தையும் எடுத்தினேன். அப்படிப்பட்ட ஒரு செலவானதுதான் இந்த தோலுக்கான விலைன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு ஆதர்ஷன் ரீட் பண்ணுங்க. The brothers quickly slaughtered their cattle. They went to the market and called hides for sale. The people at the market said, "We don't want your hides." They were very angry and said to their brother, "You fooled us. So as a punishment, we are going to burn your hut." The brothers quickly slaughtered their cattle. அப்ப அவள் என்ன செய்யணும், தங்கட மந்தையில பிடிச்சா அந்த மாட்டு மந்தையில பிடிச்சு, கெட்டிலண்ட மந்தையில தங்கண்ட மாடுகளை பிடிச்சு உடனடியா வெட்டிட்டாங்க, கொண்டுட்டாங்க, இறைச்சிக்காக கொண்டுட்டாங்க. They went to the market and called. அவள் சந்தைக்கு போய் அங்க கத்திரினம் அல்லது சொல்லினோம், என்ன ஹைட்ஸ் ஃபார் சேல்ன்னு சொல்லி அழைக்கிறேன். கத்தி வியாபாரம் செய்யணும், விலைக்கு அல்லது விற்பனைக்கு தோல்னு சொல்லி. The people at the market said, அப்ப சந்தையில இருந்த ஆக்கள் சொன்னீங்கன்னா என்ன,
we don't want your hides. எங்களுக்கும் உங்களோட தோள்கள் தேவையில்லை, நீங்க கொண்டு வந்த தோள்கள் தேவையில்லை. They were very angry. அப்ப அவங்களுக்கு சரியான கோபம் வந்துட்டு அந்த பிரதர்ஸுக்கு. They were very angry and said to their brother, தங்கட அந்த கடைசி சகோதரன் சொல்லிட்டோம், you fooled us, நீ எங்களை முட்டாளாகிவிட்ட. So as a punishment, அந்தபடியா தண்டனையாக, we are going to burn your hut, நாங்க உங்க குடிசையை எரிக்க போறோம் சொல்லி சொல்றாங்க. The smart brother said, "There's nothing I can do, but please give me the ashes." They burned his house. He took the ashes in a bag and went away to a rich man's hut. The rich man gave him permission to sleep in his hut. When he was going to eat, he said to the rich man, "Look after this bag. It has got a lot of valuables." The smart brother said, அப்ப அந்த புத்திசாலி, ஸ்மார்ட் சொன்னா புத்திசாலி, என்ன ஸ்மார்ட் சொல்ல புத்திசாலி என்று. The smart brother said, இந்த மதிநுட்பமான சகோதரன் சொன்னான், there is nothing I can do, என்னால ஒன்றுமே செய்யல. there is nothing I can do, என்னால நான் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்னால ஒன்றும் செய்யலாது. but please give me the ashes. இந்த ash என்று நாங்க சொல்லிக்கல, இது டி என்று உச்சரிப்பு வரணும். என்றது வந்தது டி என்று வரும், ash என்றபடிய. but please give me the ashes. அந்த சாம்பல், ash என்ன, சாம்பல், அந்த குடிசை அடிச்ச பிறகு வர்ற சாம்பல் எனக்கு கொடுங்க தயவு செய்து சொல்லி சொல்றாங்க. they burned his hut. அவனோட குடிசையை கொளுத்தினார்கள், எரிச்சிட்டாங்க. he took the ashes in a bag and went away to a rich man's hut. அப்ப அவன் அந்த சாம்பல அந்த ஒரு பேக்ல எடுத்துக்கொண்டு, ஒரு மூட்டையில அல்லது பேக்ல எடுத்துக்கொண்டு, and went away to a rich man's hut, ஒரு பணக்காரன் குடிசை, பணக்காரன் ஒரு வீடு அல்லது குடிசைக்கு அங்கால போனான், குடிசைக்கு போனான். The rich man gave him permission to sleep in his hut. அப்ப அவன் தன்னை குடிசையில அல்ல தன்னை வீட்டுல அவன் உறங்குறதுக்கு அனுமதித்தான் அந்த பணக்காரன். பெர்மிஷன் அவனுக்கு அனுமதியை கொடுத்தான். when he was going to eat, அவன் சாப்பிட போய்க்கு, he said to the rich man, அவன் அந்த பணக்காரன் சொன்னான், look after this bag. இந்த பேக்கை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருக்க. லுக் ஆஃப்டர் சொன்னா பராமரிக்கிறது, அல்லது அதை ஒண்ணும் இரண்டை விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறது, என்ன பராமரிக்கிறது தான் லுக் ஆஃப்டர், பராமரிக்கிறது. அப்ப இந்த பேக்கை கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்து கொண்டிருக்கோம். இட் ஹேஸ் காட் லாட் ஆஃப் வேல்யூபிள்ஸ். இதுக்குள்ள நிறைய பெருமதியானது இருக்கு என்று சொல்லி சொன்னேன். In the morning, he started shouting. The rich man went to ask him what was wrong. "Someone has taken all my valuables and replaced them with ashes," mourned the young man. The rich man didn't want his reputation to be ruined. So he said, "I'll fill it up with anything you want." He filled it up with wheat, teff, and all sorts of seeds. அதுக்குள்ள என்ன நடக்குது? அடுத்த நாள் விடிய அவர் கத்த தொடங்கிட்டார். ஏன்னா இந்த ரிச் மேன் கேட்க போனா இல்ல, சில பேர் எந்த பெருமதி மிக்க பொருட்களை எடுத்துட்டு சாம்பலை இங்க கொண்டு போட்டுட்டு சொன்னார். அப்ப இந்த ரிச் மேன் சொன்னார், நான் நிரப்பித்தாரன் உங்களுக்கு விரும்பின பொருட்களை வச்சு சொன்னேன். இப்ப அவர் அத கோதுமையாலையும் ஒரு தானி என்ன, சரியா? செஃப்ண்டாலும் ஒரு தானி என்ன தானி? தானியங்கள் விதைகளாலே நிரப்பினார்.
In the morning he started shouting. அப்ப விடியப்புறம் வந்துட்டு அப்ப அவன் கத்த தொடங்கினான். விடிய வந்தோடனே அவன் கத்த தொடங்கினான். The rich man went to ask him what was wrong. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி என்ன நடந்ததால என்ன எதுவும் பிள்ளையா நடந்துட்டுதோன்னு சொல்லி கேட்கறதுக்கு ரிச் மேன் போனான் அவன்ட்டு. அப்ப அதுல வந்து someone has taken all my valuables and replaced them with ashes. அவன் சொல்றான் என்ன, மோன் த யங் மேன். மோன்னு சொன்னா அந்த துயரத்தோட சொல்றது என்ன, முணங்குறது அல்லது அந்த துயரத்தோட இதுன்றது சரியான இதுல இப்படி நடந்துட்டேன்னு சொல்றது. அப்ப அதுல வந்து யாரோ என்று பெருமதியான எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இதுக்குள்ள சாம்பலை போட்டு நிரப்பி வச்சிருக்கிறாங்க, சாம்பலை போட்டு அதை நிரப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவன் துயரத்தோட சொன்னான். The rich man didn't want his reputation to be ruined. அப்ப ரிச் மேனுக்கு விருப்பம் இல்லை என்ன, தன் மதிப்பு கிடக்கூடாது. ruinண்டா கெட்டு போறது, ரெப்யூட்டேஷன் மதிப்பு. அப்ப தன் மதிப்பு தன் நன்மதிப்பு வந்து கெட்டு போகக்கூடாது, கெட்டு போறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை ரிச் மேனுக்கு. So he said, ரெண்டபடி அவன் சொன்னான், I'll fill it up with anything you want. உனக்கு என்ன விருப்பமோ நான் அதை கொண்டு நான் இதை நிரப்பித்தாரேன். சொல்லி சொன்னான். He filled it with wheat, teff. Teff சொன்னா அவர் தானியம் சொன்னா திணை. சரியா, திணையத்தான் teff சொல்லி சொல்லப்படுது. திணை என்று கழிவு தேனும் திணைமாவும் சொல்லி என்ன சொல்லிப்பட்டிருப்பீங்க. அப்ப he filled it with wheat, teff and all sorts of seeds. அதை விட வேற வகையான அந்த சீட்ஸ்கள் எல்லாம் போட்டு நிரப்பி அவன் அதை நிரப்பினான். ஆதர்ஷன். The brother went home and said, "Look, ashes have become very expensive. See what I managed to buy from selling those ashes." The brothers went and burned their huts as well. They took the ashes to the market and shouted, "Ashes for sale, ashes for sale." Everybody said, "How stupid you are! Who will buy ashes?" The brother went home and said, "Look, ashes have become very expensive." சரியான பெருமதி கூடவா அல்லது சரியான செலவு கூடினதா ஆகிட்டு இந்த சாம்பல்கள். See what I managed to buy from selling those ashes. அந்த சாம்பலை வித்து நான் எவ்வளவுக்கு வேண்டியிருக்கின்றதை பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. The brothers went and burnt their huts as well. brothers என்ன செய்யணும், போய் தங்கட குடிசைகளையும் எரிச்சினோம். They took the ashes to the market and shouted. அப்ப சாம்பல் எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போய் அங்க சத்தம் போட்டோம், ashes for sale, ashes for sale ன்னு சொல்லி விற்பனைக்கு சாம்பல், விற்பனை சாம்பல். எவ்ரிபடி செட், ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, how stupid you are. நீங்க எவ்வளவு முட்டாள்கள். Who will buy ashes? யார் சாம்பலை வேண்டுவாங்க? The brothers were very angry and decided to kill their youngest brother. They tied him up and put him in a basket so that they could throw him over a cliff. While they were carrying the basket to the cliff, they met an old man. He said to them, "My cattle have run away. Will you bring them back for me?" The brothers put down the basket and ran off. The brothers were very angry. I would say kadungom வந்துட்டு and decided to kill their younger brother. தங்களோட தம்பியை, கடைசி தம்பியை கொல்ல தீர்மானிச்சார்கள். They tied him up and put him in a basket. அவனை ஒரு கட்டி போட்டு ஒரு கூடைக்குள்ள போட்டாங்க. So that they could not throw him over a cliff. அப்படி போட்டாதான் அவங்களால அந்த ஒரு செங்குத்தான மலை உச்சி மேலால அவனை வீச முடியும். While they were carrying the basket to the cliff, அப்ப இந்த செங்குத்தான மலை உச்சிக்கு அந்த கூடையாவில் கொண்டு போய் கொண்டு கேட்க, they met an old man. ஒரு
முதிய ஒரு ஆளை சந்திச்சாங்களாம். He said to them, அப்ப அவர் அவங்களுக்கு சொன்னார், my cattle have run away. எங்கண்ட மாடுகள் ஓடிட்டுது. Will you bring them back for me? நீங்க அதை திருப்பி கொண்டு வரீங்களா பிடிச்சு கொண்டு வந்து சொல்லி. The brothers put down the basket and ran off. அதை அவங்க கூட வச்சுட்டு ஓடினாங்க. ஆதர்ஸ் 7 minutes more. Read பண்ணுங்க. The young man called from inside the basket to the old man. He asked, "What's wrong with you?" The young man replied, "They want me to become a king, but I don't know what to be. Want to be one." The old man said, "If I get into the basket, will I become king?" And the young man answered, "Yes." The young man called from inside the basket to the old man. அப்ப அவன் உள்ளுக்குள்ள இருந்தது, கூடைக்குள்ள இருந்து கொண்டு இந்த முதியவர்கிட்ட கூப்பிடுறான். He asked, "What's wrong with you?" அப்ப அவருக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி, உனக்கு என்ன பிரச்சனை? The young man replied, அவன் பதில் சொன்னான், "They want me to become a king." அப்ப அவங்க விரும்புறாங்க நான் அரசனாகணும்னு சொல்லி. But I don't want to be one. ஆனா எனக்கு அப்படி ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை. The old man said, முதியவர் சொன்னார், "If I get into the basket, will I become king?" நான் இந்த கூடைக்குள்ள போன நான் அரசனாவேனா சொல்லி அவர் முதியவர். And the young man answered, "Yes." அப்ப அவன் சொல்றான், அந்த கடைசி தம்பி சொல்றான், ஓமன் சொல்லி சொல்றான். The old man let the young man out of the basket and he got inside. After the brothers returned with the cattle, they picked up the basket and threw it over the cliff. The young brother took his old man's cattle back to his hut. His brothers were amazed that he was still alive. But all they said was, "Where did you get these cattle?" The old man led the young man out of the basket and அந்த இவன் வந்து அந்த முதியவர் வந்து இவனை வெளியில கூடை வழியால வர விட்டுட்டு தான் உள்ளுக்குள்ள போய் and he got inside, தான் உள்ள போய் இருந்துட்டார். After the brothers returned with the cattle, அவங்க மந்தையில கொண்டு வந்து திருப்பி மந்தையில கூட்டி கொண்டு வரைக்க வந்த பிறகு they picked up the basket, அவங்க அந்த பாஸ்கெட்டை எடுத்துக்கொண்டு threw it over the cliff, இந்த மலை உச்சில அதை தள்ளி விட்டாங்க. The young brother took the old man's cattle back to his hut. அப்ப அந்த கடைசி தம்பி என்ன செய்தான், இந்த மாடுகள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு தந்தை வீட்டுக்கு போனேன். His brothers were amazed that he was still alive. அப்ப அவங்க சகோதரர்கள் போய் பார்க்கக்குள்ள ஆச்சரியப்பட்டு போனாங்க, என்ன இன்னும் அவன் உயிரோடு தான் இருக்கிறான். But all they said was, அவங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்ட என்ன, but all they said was, அவங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டது, where did you get these cattle? எங்கே நீங்க இந்த மந்தையில பிடிச்சீங்கன்னு சொல்லி. He said, He said, "There are many cattle at the bottom of the cliff. If you jump off the cliffs in baskets, you will find some too." The older brothers got into baskets. The clever brother threw the baskets over the cliff. He lived happily ever after. He said, "There are many cattle at the bottom of the cliffs." அப்ப அந்த கிளிப்ஸ் மலை, செங்குத்தான மலை கீழுக்கு அடிவாரத்துல நிறைய மந்தைகள் இருக்குது. இஃப் யூ ஜம்ப் ஆஃப் த கிளிப்ஸ் இன் பாஸ்கெட், நீங்க கூடையில போய் அங்க பாஞ்சீங்கன்னு சொன்னா யூ வில் ஃபைண்ட் சம் டூ, உங்களுக்கும் சிலர்கள் கிடைக்கும். தி ஓல்ட் பிரதர்ஸ் காட் இன்டு பாஸ்கெட், ஓல்டு பிரதர்ஸ். அப்ப அந்த தமையன்மார் அந்த இதுக்குள்ள பாஸ்கெட்டுக்குள்ள பூந்துட்டாங்க, அதுக்குள்ள இருந்தாங்க. The clever brother threw the basket over the cliff. அப்ப இந்த கெட்டிக்கார தம்பி என்ன செய்தான்,
மலை உச்சில இருந்து அவங்கள கிளிஃப்ல இருந்து கிளிஃப் செங்குத்தான மேல இருந்து அந்த பாஸ்கெட்டுகளை வீசி விட்டான். ஹி லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். அதுக்கு அப்புறம் அவனை எப்பவுமே சந்தோஷமாகவே வாழ்ந்தான்.